பையன் கேரக்டருக்கு வந்தீங்கன்னா ட்ரெய்லர்ல எல்லா இடத்துலயுமே பையனை வந்து டிஏஜிங் பண்ணல, ஒரு சில இடத்துல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணத்தை இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் மகனை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. இங்க ஒரு மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் அப்பா வந்து பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. கரெக்டா? ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் பையனை கொண்டுருவாங்க. பையனுக்கு வர சண்டையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பையனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது தியரி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், நான் சொல்ல ஆரம்பிக்கிட்டா. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல அப்பாவும் பையனும் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த ஃப்ரேம்ல வந்து அப்பாவோட சட்டையை வந்து பையன் போட்டிருக்கான், அப்பாவோட கண்ணாடியுமே பையன் போட்டிருக்கான். கரெக்டா? இந்த ஒரு ஃப்ரேம்ல பயங்கரமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாவோட ரூபத்துல பையனும் பையனோட ரூபத்துல அப்பாவும் மாறி இருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அவங்க பையன் மாதிரி மாறி இருக்காரு, பையன் வந்து காந்தி மாதிரி மாறி இருக்காரு. எதுக்காக கெட்டப் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பையனை வந்து எனி டைம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றனால அப்பா வந்து பையன் ரூபத்துல மாறி இருக்காரு. இப்போ கொல்ல வரவங்க எல்லாருமே பையன் நினைச்சிட்டு அப்பாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சாட்ஸ்ல ஒரு பழைய கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், வயசானாலும் சரி எங்க இருந்தாலும் சரி. சோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிரிங்க வந்து டிமாண்ட் வச்ச மாதிரி பையன் ரூபத்துல இருக்கிற அப்பா வந்து தானா போய் சரண்டர் ஆகி அங்க ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கு. அப்பதான் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து மூவில வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரியோட இடத்துக்கே அப்பா போனதுனால அங்க உருவாக்கிட்டு இருக்க குளோனை வந்து இவர் பாக்குறாரு. பார்த்து வியக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய குளோன்களை தளபதி மாதிரியே உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு எல்லாத்தையுமே கொன்னுட்டு அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிட்டு வரங்கூட வாய்ப்பு இருக்கு. ரைட், இதுதான் என்னோட தியரி. இந்த தியரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் நீங்க ஏதாவது தியரி வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா இன்ஸ்டால கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஒருவேளையே எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எனக்கு தோணுன ஒரு கதையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.